Hi everyone, this is Ramuk. Welcome back to Design with Ramuk. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரோட்டோடைப் எபிசோட் 2. ஆல்ரெடி எபிசோட் 1 போட்டேன். எபிசோட் 1ல என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு சும்மா ஒரு சின்ன ரீகேப். ப்ரோட்டோடைப்ல என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, இது பேசிக்கலி பேஸ்ட் ஆன் figma. ஓகே, ப்ரோட்டோடைப்னா என்னென்ன இருக்கு, அதில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, என்னென்னலாம் செட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் பேஜ் மட்டும் பார்த்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்ல போனால் பார்க்கல அப்படின்னா காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் ப்ரோட்டோடைப்னு சீக்கிரமாக ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணிடுவேன், அதுலேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். நம்ம இன்றைக்கி ப்ரோட்டோடைப் வீடியோ 2க்கு போயிடும், எபிசோட் 2ன்னு வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு சைட் பார் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, பட் மெயினாக இந்த எபிசோட் 2ல என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓவராலாகவே நான் இன்றைக்கி சொல்லித்தரதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு போன எபிசோட் பார்த்தவங்களுக்கும் இந்த எபிசோட் பார்த்தவங்களும் ஓரளவுக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டோடைப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. அதை நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். ஜஸ்ட் இதெல்லாமே திங்கிங் மட்டும் தான், எதை எங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் தான். ஸோ ப்ரோட்டோடைப் பொறுத்த வரைக்கும் பெருசாக அவ்வளோ சீன்லாம் கிடையாது, சப்பையாக சிம்பிளாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓகே ஃபைன். இப்போது நான் இன்றைக்கி சொல்லித்தரதை விட இந்த சைட் பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அது எப்படின்னு பார்த்துருவோம். சிம்பிளாக இதை கிளிக் பண்ணால் சும்மா ஒரு 2 மினிட்ஸில் பண்ணுது. நான் டேட்டா எதுவும் போடலை, டேட்டா போடுறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை இன்றைக்கி. ஸோ அதனால் சிம்பிளாக மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணால் வரும், கிளிக் பண்ணால் போகும், அவ்வளோதான். என்னென்ன பேஜ் வரணும், எது எப்போ நடக்கணும்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே. அண்ட் வந்துட்டு ஃபிக்மா கம்யூனிட்டின்னு ஒரு டேப் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃபிக்மா கம்யூனிட்டி டேப்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக அது ஒரு சோஷியல் மீடியான்னு வச்சுக்கோங்க. ஃபிக்மா சோஷியல் மீடியா மாதிரி நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் போட்டு ஷேர் பண்ணி பப்ளிக்காக வச்சுக்கலாம், யார் வேணாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதில் இருந்து தான் நான் இன்றைக்கி ஒரு ஆப் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு டிசைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால. ஸோ இதில் இது ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்ல வரணுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சூப்பராக இருந்துச்சு, அதனால தான். ஸோ முடிஞ்சால் இந்த மூன்ஸோ ஆப் கான்செப்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன லைக் ஒரு ஹார்ட் சிம்பிள் இருக்கும், அங்கே போனீங்கன்னா லைக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சின்னதாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா கூட எங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஓகே ஃபைன். இப்போது கிரெடிட்ஸ் கொடுத்தாச்சு, ஃபைன், தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ மெயினாக என்ன ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா இது ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம். மோன்ஸோது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் இருந்துச்சு, ஆக்சுவலாக ரியாலிட்டியில் இப்படி தான் இருந்துச்சு. இதில் நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்துன்னு ஒரு சின்னதாக ஒரு அனிமேஷன் மாதிரி லோட் ஆகுது, தெரியுதுங்களா? இந்த அனிமேஷன்ஸ் மோஸ்ட்லி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதில் எல்லாம் பண்ணணும், பட் இங்கே ஃபிக்மாலே பண்ணியிருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா கவனிங்க. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது இன்னொரு அனிமேஷன் நடக்கும், அதுவும் எப்படின்னு சொல்கிறேன். சின்னதாக உள்ளே போய் எல்லாம் வெளியே வர மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட், அப்படியே லைன் அரேஞ்ச் ஆகிற மாதிரி, இதுவும் சூப்பரான அனிமேஷன்ஸ். ஓகே, இந்த இடத்துல லைட் அடி வாங்குது, இட்ஸ் ஓகே ஃபைன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லாது. ஓகே, இது வரைக்கும் சூப்பர். அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஆப் லோட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஹைலைட்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலாக நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறது, இந்த ஹைலைட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி காட்டும். எதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே நடக்கும், எங்கே வரணும், எங்கே போகணும், அந்த மாதிரிலாம் காட்டும். ஓகே ஃபைன். இது ரொம்ப சிம்பிளான ஆப்பு, ஒரு 10 ஸ்க்ரீன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கற்றுக்கலாம். ஸோ மெயினாக நான் இன்றைக்கி பேசிக்காக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் புதுசாக ஒரு ப்ரோட்டோடைப் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனுக்கு அடுத்து என்ன வரணும், அடுத்து ஒன்று வரணும், சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் டிசைன் பண்ணணும். அங்கே தான் இந்த ப்ரோட்டோடைப்போட ப்ளஸ் பாயிண்ட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, ஓகே, இப்போது நான் இந்த அனிமேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மெயினாக பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்க்ரீன் என்ன வரணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எம் லோட் ஆகணும், ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்கணும், அடுத்து எம் லோட் ஆகணும், அதுக்கப்புறம் M+1 லோட் ஆகணும், அதுக்கப்புறம் ஹைட் ஆகணும். இதுதான் வந்து இந்த 4 ஸ்க்ரீன் வச்சு இவங்க பண்ணியிருக்க அனிமேஷன்ஸ். இது நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் இன்னொரு சின்ன சேஞ்ச் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இதோட சைஸை மட்டும் லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு தகுந்த மாதிரி. ஆக்சுவலாக இது iPhone 11 ப்ரோன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட செட்டிங்ஸை கொடுத்துட்டோன்னா நமக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபைன், இப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே ஃபைன். இந்த மாதிரி சின்ன சின்ன இது நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம மெயினாக இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்து என்ன வரணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. தான் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். இது தெரிஞ்சுன்னா உங்களால் என்ன ப்ரோட்டோடைப் வேணாலும் ரெடி பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ மூன்ஸோ அனிமேஷன்ஸ் நடக்கிறது. நான் ஏன் இது இவ்வளோ டைம் ப்ளே பண்ணி காட்டுறேன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஆனால் கவனிக்கலைன்னா நம்மளால் பண்ண முடியாது. கிராஃபிக்ஸ் டிசைனருக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ நம்ம பேசிக்காக கிராஃபிக்ஸ் டிசைன் எல்லாம் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை இவ்வளோ டீப்பாக சொல்லிட்டுருக்கேன். ஃபைன். ஸோ அடுத்தடுத்த ஸ்க்ரீன் என்ன வரும்னு முடிவு பண்ணியாச்சு. சரி ஓகே, இப்போ இதை ஃபிக்மாவில் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் டிலே அப்படின்னு சொல்லிட்டு போன டைமே ஒன்று சொல்லியிருப்பேன். என்னென்னா, ஒரு சில டைம் கழித்து ஒரு 200 மில்லி செகண்ட் கழித்து அடுத்த ஸ்க்ரீன் லோட் ஆகணும். அடுத்தது சும்மா சிம்பிளாக லிங்க் மட்டும் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அடுத்து ஒரு 200 மில்லி செகண்ட் கழிச்சு அடுத்து இந்த ஸ்க்ரீன் ரோல் ஆகணும், +3 லோகோ. அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு 300 மில்லி செகண்ட் கழிச்சு அடுத்தது ரோல் ஆகணும். இவ்வளோதான்.
பெருசா இதுல வேலையே கிடையாது. நான் சொன்ன மாரி சிம்பிளான விஷயம் தான். ஆனா வந்து என்னென்ன நடக்கணும்னு தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் எப்படி இவ்ளோ நல்லா அனிமேஷனா நடக்குது, இல்ல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்றது எப்படி இவ்ளோ சிம்பிளா பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபிக்மாவோட ஸ்மார்ட் அனிமேஷன் ஆப்ஷன் தான். அவ்ளோ பவர்ஃபுல் இந்த டூலு. ஸ்மார்ட் அனிமேஷன கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி வேலைய முடிச்சிரும். அதுவும் இல்லாம சிமிலர் ஸ்க்ரீன்ஸா இருந்துச்சுன்னா, தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ, அதனால தான் இது அந்த அளவுக்கு நெறைய வேலைய குறைக்கும். ஸோ, இன்னும் ஃபிக்மால இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அதெல்லாம் பார்ப்போம். ஓகே ஃபைன். அடுத்தது நான் இன்னொன்னு சொல்லியிருப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இத கிளிக் பண்ணும்போது உள்ள போயிட்டு வெளிய வருது கரெக்ட்டுங்களா? ஸோ, அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். இந்த கார்ட் சைஸ்க்கும், இந்த கார்ட் சைஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கா? இந்த 2ம் சேம் தான். ஃபர்ஸ்ட் அனிமேஷன்லேருந்து லோட் ஆகி வருது. இந்த கார்ட் சைஸோட இது பாருங்க. ஆக்சுவலா வந்துட்டு கண்ட்ரோல ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா குரூப்க்குள்ள இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். 315 x 184 கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்துட்டு 287 x 168. ஸோ அந்த ஜூம் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு காரணம் இதுதான். அதுக்கப்புறம் இந்த அலைன்மென்ட் ஆயிருக்குல்ல, அதுவுமே இவங்க எதுவுமே பண்ணல. அலைன்மென்ட் மட்டும் அடுத்து ஒவ்வொன்னா உள்ள வச்சுட்டு, ஷேடோஸ் மட்டும் இருக்கிறத அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஸ்க்ரீன்ல இந்த ஸ்க்ரீன் வந்திருக்குதுன்னு ஃபிக்மா ஸ்மார்ட் அனிமேஷனே ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அதுவே அந்த அனிமேஷன குடுத்துருக்கு. ஸோ இது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த மோன்சோ ஆப்போட லிங்க் குடுக்குறேன். இல்ல ஃபிக்மா கம்யூனிட்டி figma/communityன்னு போட்டுட்டு இத போய் சர்ச் பண்ணீங்கனாலும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த மாரி ஏரியால நீங்க போய் கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நெறைய பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஃபியூச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கத்துக்கிறதுக்கு. நீங்க புதுசா ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய மெயின் கோல். பட் வந்துட்டு இப்படி கத்துக்கிட்டு அத உங்களோட ப்ராஜெக்ட்ல அப்ளை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். எனக்கு டைம் இல்லாதனால இத நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. அண்ட் வந்து இது ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷனும் கூட. ஸோ இப்போ ஜூம் எஃபெக்ட் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஸ்க்ரோல் எஃபெக்ட்டும் பார்த்துட்டோம். ஸோ இத கிளிக் பண்ணா எல்லாமே அடுத்தடுத்து அங்க மேல போய் நிக்குது. இங்க தெரியுதுங்களா? இங்க மேல போய் நிக்கிறது. ஜஸ்ட் அடுத்த பேஜ மட்டும் அடுத்த ஸ்க்ரீன மட்டும் லோட் பண்ணுது. அந்த லோடிங் டைம்ல என்ன நடக்கணும் அப்படிங்கிற டிரான்சிஷன் அனிமேஷன ஸ்மார்ட் அனிமேட்ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகே. அதுதான் அதோட சிம்பிளான வேலை. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரோல் எஃபெக்ட் நார்மலா இருக்கிறது தான். மத்தது எல்லாமே ஆன் ஜஸ்ட் இந்த இத கிளிக் பண்ணா இங்க போணும். இத கிளிக் பண்ணா இங்க வரணுங்கிறது மாரி தான் எழுதியிருப்பாங்க. ஆன் டேப். ஆக்சுவலா மொபைலுங்காட்டி இவங்க ஆன் டேப் அப்படின்னு எழுதியிருக்காங்க. வெப்னா நம்ம ஆன் கிளிக்னு எழுதுவோம்ல அவ்வளோதான். ஆன் டேப் ஆன் கிளிக்கும் பெருசா எதுவும் வித்தியாசம் இருக்காது. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ இவ்வளோ பண்ணோம்னா சிம்பிளா முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரோட்டோடைப்னா என்ன, எப்படி பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனை இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க சிம்பிளா. பண்ணிவிட்டு அதை முடிச்சுடுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா டிசைன் இதுலேயும் முடிச்சுட்டு பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணும். அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இருக்குது. என்னென்னா சும்மா ஒரு கிளிம்ஸ் மட்டும் கொடுக்குறேனே, ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மதர் காம்பனண்ட்டு. அந்த காம்பனண்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறது இங்கே எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகல. ஸோ அதில் தனித்தனியாக எழுதலாம். அது ஓவர்லே ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நான் செப்பரேட்டாக ரொம்ப அட்வான்ஸஸ் சொல்லித்தரேன். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸாக இருக்கிறதுனால இப்படி சொல்லித்தரேன். அட்வான்ஸஸ்க்கும் தனியாக இருக்குது. அதுவும் மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி வச்சு சொல்லி கொடுத்தேன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இல்லை நம்மளே பண்ணி பார்த்து சொல்லலாம் அப்படின்னீங்கனாலும் ஓகே தான், ஃபைன். அதுவும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அது பண்ணி கூட சொல்லித்தரலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கும் போது அதை வச்சு சொல்லித்தந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபைன். இப்போ வந்துட்டு இந்த ஹைலைட் சொல்லிட்டேன். ப்ரொஃபைலுக்கு போகிறோம், எல்லா பக்கமும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சின்னதாக இப்போ நான் சேஞ்ச் பண்ணல, இங்கே மொபைல் டிவைஸ் ஆட் பண்ணுறது ஆர்எல்ஸ். இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா லைட்டாக அடி வாங்குது கரெக்டுங்களா? அந்த மேலே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்று வந்துச்சுல, இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜில் ஸ்க்ரோல் கிடையாது போல். நம்ம மெயின் பேஜ் அடுத்த பேஜுக்கு போகிறோம், இங்கே ஸ்க்ரோல் பண்ணுறேன், தெரியுதுங்களா? ஸோ என்னடா ஸ்மார்ட் அனிமேட்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் அனிமேட்டோட ஃபிக்மா ஸ்மார்ட் அனிமேஷன் அதோட பவரை மட்டும் நான் உங்களுக்கு சின்னதாக ஒன்று காட்டணும்னு நினச்சேன். சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு கேமராவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஆக்சுவலாக அப்பச்சர் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது கரெக்டுங்களா? எந்த அளவுக்கு அந்த லைட்டை உள்ளே விடுதோ அதுதான் அப்பச்சர்னு சொல்லுவோம் கேமராவில். ஓகே. அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா அதை இங்கே பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 2 ஸ்க்ரீனு. நான் வேணாலும் ப்ரோட்டோடைப் வேணாலும் காட்டுறேன். 2 ஸ்க்ரீன். இதுவும் ஃபிக்மா கம்யூனிட்டியிலிருந்து எடுத்தது தான், நான் பண்ணது இல்லை. ஓகே. ஃபிக்மா கம்யூனிட்டியில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறது உங்களுக்கு எதை வச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி தரலாங்கும் போது இது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை உடனே எடுத்து வச்சுட்டேன். ஸ்மார்ட் அனிமேஷனோட பவர் அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகேவா? சிம்பிளாக 2 ப்ரோட்டோடைப் தான் எழுதியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன் ட்ராக்னு ஒன்று எழுதியிருக்காங்க. ட்ராக் பண்ணும்போது இதுக்கு வரணும்.
ஆல்ரெடி நான் 2-3 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸ்லைடர் அனிமேஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்மளே பண்ணது. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ட்ராக் பண்ணும்போது அடுத்தது இதுலேருந்து இதுக்கு வரணும் அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளாக எழுதிட்டாங்க. அண்ட் வந்துட்டு இது சேம் ட்ரையாங்கிள் பாலிகான் யூஸ் பண்ணி அந்த சைஸை கம்மி பண்ணியிருக்கணும். அது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ ஓகே ஃபைன். இப்போ நான் ஏன் இது இவ்வளோ இதை ப்ரைஸஸாக சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஸ்மார்ட் அனிமேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. 800 மில்லி செகண்ட்ஸ் ஈஸியாக அப்படி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். பட் இதோட அவுட்புட் வேறு லெவல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்களே பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த ஷட்டர் கேமராவில் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஷட்டரோட ஷேப் எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ தான் ஓப்பன் ஆகும். சுருங்கிறது இதே மாதிரி தான் சுருங்கும். சூப்பரான இது. இந்த அளவுக்கு இருக்காது. ஆக்சுவலாக வந்து எப்போவுமே ஷட்டர் வந்து இந்த அளவுக்கு மினிமம் இருக்கும். ரொம்ப கம்மியாக வச்சோம்னா இவ்வளோ இருக்கும் அப்பேச்சர் வேல்யூ. ஸோ ஆக்சுவலாக அப்பேச்சர் வேல்யூவில் ரிவர்ஸில் இருக்கும். சரி, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஸ்மார்ட் அனிமேஷனோட பவரை மட்டும் பாருங்கள். எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக ஆக்சுவலாக இவங்க எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ட்ராக் பண்ணால் இதுலேருந்து இது போகணும் அப்படிங்கிறது மட்டும் செட் பண்ணிட்டாங்க. அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான அவுட்புட் கொடுக்குதுன்னு பாருங்களேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த ஃபிக்மா ஸ்மார்ட் அனிமேஷனை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணிங்க. நிறையா யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்ளை பண்ணுங்கள். மெயினாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வருது என்னன்னு பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே அல்லது லிங்க்டின் அல்லது இன்ஸ்டாகிராம் இந்த 3ல் முடிஞ்ச அளவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். மேபி லேட் ஆச்சுனாலும் மோஸ்ட்லி ரிப்ளை வந்துடும். ஆனால் கண்டிப்பாக ரிப்ளை வந்துடும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அங்கே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாமே பண்ணிங்க. வேறு ஏதாச்சும் வேணும் வீடியோஸ் ப்ரோட்டோடைப் பற்றி இன்னும் அட்வான்ஸ் லெவலில் கண்டிப்பாக நான் இன்னும் டெப்த்தாக சொல்லித்தரேன். பட் நான் இன்றைக்கி மெயினாக உங்களுக்கு சொல்லித்தர வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்க்ரீனை டிசைன் பண்ணிங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ்க்கெல்லாம் பார்க்காதீங்க. நீங்களே ட்ரை பண்ணி பார்க்காம கற்றுக்கவே முடியாது. அது வந்துட்டு ப்ரோட்டோடைப்லிங் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கும். மேபி எனக்கு தெரியாதது எக்கச்சக்கமாக இருக்கலாம். ஸோ ஃபிக்மாங்கிறது ஒரு ரொம்ப சின்ன டூல் நம்ம நினைக்கிறோம், ஈஸியாக கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிறோம். இதில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நானே இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ மேபி ஏதாச்சும் ஃப்யூச்சரில் புதுசாக ஆட் பண்ணாலும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ பேசிக்காக சொல்ல வந்தது இன்றைக்கி இதுதான். அண்ட் வந்துட்டு முடிஞ்சு வேறு ஏதாச்சும் டவுட்டு கீழே கமெண்ட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது இப்படி இல்லை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லாதனால மட்டும்தான் நான் ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, நம்மளே க்ரியேட் பண்ணி போட்டதுனாலும் ஓகே தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டேஸ். யூஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணிங்க. வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் கேளுங்க. பாய், டேக் கேர்.